ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, கொள்ளு சட்னி தான் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கிட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிட்டேன். இதை நல்லா ஹீட் ஆனதும் இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். நல்லா வறுத்துடலாம். இப்போது 3 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பட்டை மிளகா, கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். கொள்ளு நல்லா வறுப்பட்டுருக்கு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். புளி ஒரு துண்டு அளவுக்கு ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா, ஹை ப்ரோட்டீன் உள்ள எல்லா பயிரும் போட்டிருக்கேன். இது போய் நம்ம அரைச்சிடலாம். இப்போ கொள்ளு சட்னி அரைச்சிடலாம். சூப்பரான கொள்ளு சட்னி துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா உப்பு போட்டு நல்லா கரைச்சிடலாம். பாருங்கள், தோசை எவ்வளோ மெல்லிஸாக சூப்பராக வரும்னு. இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒட்டாமல் கிறிஸ்பியாக எவ்வளோ அருமையாக வருது பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஒயிட் ரைஸ், கொண்டக்கடலை போட்டு குருமா வச்சுருக்கேன். ஹை ப்ரோட்டீன் தோசை, கொள்ளு துவையல். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச். தொட்டுக்கெல்லாம் எதுவும் செய்யலை. ஆஃப்டர்நூன் வேணாம், அப்புறம் ஏதாவது குடிச்சுப்போம், எனக்கும் குட்டிச்சுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், see you, take care.